அங்க இருந்த விக்கிரகம் தான், பஞ்சலோக விக்கிரகம் தான் இவர் சண்முகர். அவர் டச்சு பீரியட்ல அதை மட்டும் இல்லை, நிறைய சிலைகளை அந்த கோவில் இருந்து கொள்ளடிக்கிறாங்க. போகும்போது ஏதோ ஒரு ரீசன்னால, வெயிட்னாலயோ இல்லை புயல்னாலயோ ஏதோ ஒரு நாள சிலைகள் கடல்ல எரியப்படுது, போட்டு கப்பல் போகுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒருத்தரோட கனவுல வந்து முருகன் வந்து நான் இங்க இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல எலுமிச்சம்பரம் மிதக்க, தூத்துக்குடியில முத்து குளிப்பாங்கல்ல, நல்ல ஆழ்கடல்ல மூச்சை பிடிச்சிக்கிறோம், அவங்க டைவ் பண்ணி அங்கிருந்து சிலையை எடுக்கிறாங்க. அதனாலதான் அவர் முகம்லாம் அழிஞ்சிருக்குன்பாங்க, உப்புல பட்டு பொறிஞ்சிருச்சுன்பாங்க, ஓட்ட சின்ன சின்ன டாட்டா இருக்கும். அதை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போதுதான் அதனாலதான் அவர் ஜெயந்தி வெற்றியின் நாயகர், அவருக்காக எழுப்பப்படுறதுதான் ஒரு கோயில். இப்போ உற்சவருக்காக கோயில் முடியல, அது சிதம்பரம். உற்சவருக்காக தான் ஒரு கோயில, மூலவர் இருக்காரா, லிங்கம்லாம் இருக்காது, நடராஜர் உற்சவர். அவரே தான் வெளியே வருவாரு, அவரே தான் மூலவர், அவரே தான் உற்சவர். இங்கே உற்சவருக்காக கோயில் எடுக்கும் போது சுப்பிரமணியர் தான் வைக்கிறாங்க. நீங்க